அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு குற்றவாளி ஞானசேகர் மீது மேலும் ஒரு திருட்டு வழக்கு பதிவுபட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணி, விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. ஏற்கனவே ஞானசேகரன் பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புடையவர். பள்ளிக்கரணை பகுதியில் பல்வேறு திருட்டு வழக்குகள் அவர் நிலுவையில் இருக்கிறது. அதே போல சென்னை மாம்பலம் காவல் நிலையத்தில் உட்பட்ட பகுதியில் வீட்டில் நகை திருடியதாக 2013ஆம் ஆண்டு அவர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்கிறது. அந்த வழக்கில் ஆஜராகாமல் நீண்ட நாட்களாக ஞானசேகரன் தலைமறைவாக இருந்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைதாகியிருந்த ஞானசேகரனை இந்த வழக்கிலும் போலீசார் கைது காட்டியிருக்கிறார்கள். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்று மதியம் போலீசார் அவரை ஆஜர்படுத்தினார்கள். ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு இந்த வழக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற காவலையும் நீட்டித்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.